ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்ருக்காங்க, வீட்டிலே இருக்க ரொம்ப போர் அடிக்குதா, சரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ருட்டிலேருந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் ஒரு பலாப்பழத்தில் ஒரு 5 பீஸ் எடுத்து ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். விதையை எடுத்துகிட்டு பழத சொலையை மட்டும் சேர்த்துக்கிறேன். பழம் நல்லாவே செம்ம இனிப்பாக இருக்குது. பண்ருட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. சர்க்கரை கம்மியாக போட்டாலே போதும். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது பழம் நல்லா இனிப்பாக இருக்கவே நான் ஒரு கொஞ்சமாக தான் சர்க்கரை சேர்த்துப்பேன். சேர்த்தாச்சு. இது கூட ஏலக்காய் சேர்ந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பால் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் அளவு எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாம். ஆஃப் பண்ணி வச்சு இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்காங்க. கொதிச்சிச்சு. இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா ஒரு க்ரீமியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது ஆறினோடனே இன்னுமே நல்லா க்ரீமியாக வந்துடும். இது கொஞ்சம் ஆறின வாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு நல்லா டைட்டாக இருக்கிற பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7-8 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக அந்த விளம்பரத்தில் வர மாதிரி இப்படி ஸ்பூனால் இப்படி பண்ணோடனே அழகாக பால் மாதிரி ரவுண்டாக வரும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2-3 மணி நேரம் கழித்து இன்னொரு தடவை அந்த நம்ம திரும்ப ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு திரும்ப ஒரு தடவை அரைச்சி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா மேலே அந்த ஐஸ் ஃபார்மாக இருக்கும். நம்ம எடுக்கும்போது நல்லா சூப்பராக ஸ்ட்ரக்சராக வரும். அந்த ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இது வந்து போன வருஷம் பலாப்பழ சீசன் அப்போ ட்ரை பண்ணேன். அப்பயும் நல்லா இருந்துச்சு. இப்போ அதே போல் அடுத்த வருஷம் பலாப்பழ சீசன் வரப்போ தான் இதை ட்ரை பண்ணுறேன். இது பலாப்பழம் இல்லை, பலாப்பழம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வாழைப்பழத்தில், மாம்பழத்தில் அப்படின்னு ஏதோ ஒரு ஃப்ரூட்டு அதோடய ஃப்ளேவர் வச்சு நம்ம செய்யலாம். ஆனால் நான் இது வரையும் பலாப்பழத்தில் மட்டும் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சம்மர் டைமில் வீட்டிலே நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தரங்க சேனலை நம்மளுடைய வீடியோ டெய்லி மதியம் 12 மணிக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.